ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் செய்ய போகிறோம். எங்கள் பேரன் ஆசைப்பட்டு கேட்டான். சரி இன்றைக்கி செய்யலாம்னு நினச்சின்னா மார்னிங் ஸ்நாக்ஸாக இப்போ செஞ்சு கொடுக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து நான் கட் பண்ணி அலசி 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ போட போகிறோம். எப்படி வருது பார்க்கலாம். பாயில் ஆகிக்கிட்டு எப்படி இது பாருங்கள். கேட்டுகிட்டே இருந்தான். சரி கடைக்கு போய் வாங்கிறது நம்ம இங்கே வாங்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் செஞ்சுருக்கோம். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கடையில் போய் வாங்குறது எந்த எண்ணெயில் வேணாலும் செய்வாங்க. நம்ம வீட்டில் பியூர் கல்லெண்ணெயில் செய்கிறோம். வேர்க்கடலை எண்ணெயில் தான் நாங்கள் வாங்கி எப்போவுமே செய்வோம். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். வேர்க்கடலை எண்ணெய் தான் நாங்கள் செய்வோமே. நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே. அதனால் இதே வாங்குவீங்க, நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள். வேர்க்கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். நல்லா வேகணும், ப்ரௌன் நிறத்தில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே வந்து ஈஸியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அதை எடுத்துட்டு தான் எடுக்கணும். இது எப்படி சாப்பிட்றதுக்கு பதிக்கிறான் பாருங்க. இதை ஏதாவது செய்யும்போது பதன்னுவான். ஆனால் செஞ்சுட்டு பிறகு சாப்பிட மாட்டான். எனக்கு செஞ்ச வேண்டியதாக இருக்கும். உங்கள் வீட்டு பாப்பாங்களும் அப்படி தான் இருக்காங்களா? நல்லா சாப்பிடுவாங்களா? இது பாருங்கள், நல்லா வெந்துச்சு, ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம எடுத்து உப்போ சால்ட்டு எதுவுமே நாங்கள் பெப்பர் குழந்தைங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே கலக்கலை. இப்போ தான் கலக்க போகிறோம். பாருங்கள், இருங்க இதெல்லாம் போட்டுடலான்னு சொல்லி போடுறோம். முன்னாடி சரி ஐஸ் பண்ணிடல. அதான் இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ப்ரௌன் கலராக இது வரல. ஃபஸ்ட்டு இது எடுத்துட்டோம், செகண்ட் இது போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். திருப்பி விட்றேன். அதுக்குள்ளே அவன் அவசரப்பட்டு சாப்பிட்றான். சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிட்டப்பே. இன்னும் சால்ட்டு பெப்பர் போடலை, இருந்தாலும் அவன் அவசரப்படுறான்னு சும்மா ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம். இதையும் எடுத்து போட்டுட்டு நாங்கள் பெப்பர் சால்ட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறோம். இன்னும் கொஞ்சம் வேகணும். சோர்ந்துச்சு, இதுவும் வந்து போச்சு. வெந்துச்சு, எடுத்து போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். சோர்ந்துச்சு நல்லா. நல்லா சோர்ந்து சூடு அவசரப்படாது. எண்ணெய் கூட அவ்வளோ வீட்டில் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இப்போ தேவையான சால்ட்டு போட போகிறேன். இதுக்கு தேவையான ஒரு குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகாத்தூள் போடலாம், ஆனால் வந்து குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இப்போ வந்து பெப்பர் தான் சும்மா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். குட்டி பசங்க சாப்பிட்ணுங்க. இது பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி. அப்போ இதான் உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ். நல்லா இருக்கா? இரு சூடாட்டு இரு. இப்போ எங்கள் அப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுவான். நீ வேறு எடுத்துக்குது, நான் பாப்பா கொடுங்க. இப்போ பாப்பா சாப்பிட போகிறாங்க பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். துப்புறாங்க. சூடு கூட இல்லையே.
நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ஸ்நாக்ஸ் வீட்டில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான் இது, செஞ்சு கொடுங்க. பாய், டாட்டா. நீ டாட்டா சொல்லு. டாட்டா.